வணக்கம். நான் கௌரி சங்கர், சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் திருப்பூர். 100 நாள் 100 வீடியோ கட்டுமானம் தொடர்பாக பேசிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி 5வது நாள். இன்றைக்கி வீடியோவில் ஜிப்சம் பிளாஸ்டரிங், ஸோ அதை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, எங்கே யூஸ் பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் இன்றைக்கி வீடியோவில் ஜிப்சம் பிளாஸ்டரிங் ரிலேட்டடாக பேசலாம். வாங்க. ஜிப்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜிப்சம் பிளாஸ்டரிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். ஜிப்சம் பிளாஸ்டரிங் அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோம் நம்ம கட்டுமானத்துறையில் அப்படின்னா பொதுவாக எல்லா இடங்களையும் நம்ம இப்போ பண்ணுறது ஒரு வீடு கட்டுமானம் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுறது சுவர் எழுப்பிட்டு மேலே ரூஃப் கான்க்ரீட் போட்டுட்டு அதுக்கு அடுத்து நம்ம பண்ணுற வேலை பார்த்திங்கன்னா உள் சைடு நம்ம பூச்சி வேலை பண்ணுறோம். அதாவது சாண்ட் அண்டு சிமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம பூச்சி வேலை பண்ணுறோம். அது எதர் ரிவர் சாண்ட் இல்லை இப்போ பீ சாண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதை தவிர்த்துக்கிட்டு இப்போ நம்ம ரூஃப் கான்க்ரீட்டிங் போட்டு டீஷட்டரிங் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த யூஸ் பண்ணி பண்ணும்போது செவரை பூச்சி வேலையை நம்ம செவுத்துக்கு பண்ண வேண்டியதில்லை, சீலிங்க்கும் பூச்சி வேலையே தேவையில்லை. டைரெக்டாக இந்த விஷயத்தை நம்ம எப்படி நம்ம பூச்சி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பட்டி அப்ளை பண்ணுறோமோ அந்த மாதிரி இதை டைரெக்டாக அப்ளை பண்ணிடுவாங்க. நம்ம பூச்சி கணம் எவ்வளோ கொடுக்குறோமோ கிட்டத்தட்ட அதே அளவு இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங்கும் கொடுக்குறாங்க. ஒரு 10 to ஒரு 12 mm, ஸோ அந்த திக்னஸ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து அந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங் அப்ளை பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா பட்டி ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடச்சிரும். நம்ம பட்டி பார்த்தோம்னா பூச்சி வேலை முடிச்சுட்டு பட்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்படி வால் ஸ்மூத்தாக நம்மளுக்கு கிடைக்குதோ ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைச்சிருது. ஸோ இந்த வேலை நம்மளுக்கு ரொம்ப இந்த நம்ம கட்டுமானம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நிறைய வேலைகள் அந்த டைம் கொஞ்சம் கம்மியான டைம்லேயே நிறைய வேலைகள் நம்மளுக்கு முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங் ஏற்படுத்தி கொடுக்குறது. ஸோ இந்த ஜிப்சம் அப்படின்னா என்னென்னா இது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சம் அப்படிங்கிறது ஸோ ஒரு வகையான ஒரு ராக் செடிமெண்ட்லேருந்து எடுக்கிறாங்க. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அங்கே கிடைக்கிற அந்த ஜிப்சம் ராக் அங்கேயே ப்ராசஸிங் பண்ணி நம்மளுக்கு இங்கே வெவ்வேறு பிராண்டில் நம்மளுக்கு ப்ராடக்டாக நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஓமன், ஈரான், ஸோ இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களே வெல் ட்ரைன்டு பர்சனல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா அவங்களே டைரெக்டாக நம்மளுக்கு ஸோ பர் ஸ்கொயர் ஃபீட் ஒரு 35 to 40 rupees சார்ஜ் பண்ணி நம்மளுக்கு இந்த பிளாஸ்டிங் ஒர்க் ஜிப்சம் பிளாஸ்டிங் வச்சு நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. ஜிப்சம் பிளாஸ்டரிங்கை பொறுத்த வரைக்கும் அதோட நன்மைகள், அதோட அட்வான்டேஜஸ் என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதுனா தான் அந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். ஸோ இதோட இந்த ப்ராடக்ட் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ராக் செடிமெண்ட்டாக இருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் அவங்க ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை பவுடர் ஃபார்மேட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எப்படி பட்டி மாவை மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்களோ ஸோ அதே மாதிரி இதை நம்ம மிக்ஸ் பண்ணி தான் எடுத்து அப்ளை பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அது அதனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் தான். ஸோ இதோட ஃபஸ்ட்டு விஷயம், இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சுவர்களுக்கோ சீலிங்க்கோ பூச்சி வேலை நம்ம கன்வென்ஷனலாக பண்ணுற மாதிரி சிமெண்ட்டோ பிளாஸ்டரிங் சாண்டோ இல்லை ரிவர் சாண்டோ யூஸ் பண்ணி நம்ம பிளாஸ்டரிங் அப்படின்னு ஒரு விஷயம் தனி பூச்சி வேலை அப்படிங்கிற ஒரு விஷயமே பண்ண தேவையில்லை. டைரெக்டாக இதை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு பட்டி ஃபினிஷிங்கில் கிடச்சிருது. ஸோ நம்ம பட்டியும் நெக்ஸ்ட்டு இந்த பூச்சி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பட்டி பார்க்குற வேலையும் நம்மளுக்கு இருக்கிறது இல்லை. அதனால் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நியர்லி நம்மளுக்கு ஒரு 25% to 30% நம்மளுக்கு மிச்சமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங் பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளுக்கு என்ன ரேட்டில் பண்ணி தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் ஒரு 35 to 40 rupees அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் நம்மளுக்கு பண்ணி தர்றாங்க. நீங்கள் ஆர்டினரியாக நம்மளுக்கு பூச்சி வேலை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 35 to 40 ரூபா நம்மளுக்கு இந்த பூச்சி வேலைக்கே வந்துடுது பர் ஸ்கொயர் ஃபீட்.
ஸோ அது போக நம்ம வந்து பட்டி ஃபினிஷிங்க்காக நம்ம பண்ணணும் அப்படின்னாலும் கூட ஸோ அது அடிஷ்னலாக வந்து நம்மளுக்கு ஒரு 30 to 35 ருபீஸ் வந்து அடிஷ்னலாக காஸ்ட் ஆகும். ஸோ அப்போது நம்மளுக்கு ஒரே வேலையில் பூச்சி வேலையும் பட்டியும் ஒட்டுக்கா வந்து நம்மளை பண்ண மாதிரி ஒரு ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைச்சிருது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு நியர்லி ஒரு பெர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 30 to 35 ருபீஸ் வந்து நம்மளுக்கு மிச்சமாகுது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங் யூஸ் பண்ணி பண்ணும்போது, அந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங்கோட அந்த தெர்மல் இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லா இருக்கிற காரணத்தால், ஈஸியாக வந்து வெப்பம் வந்து இதுக்குள்ளே வந்து கடந்து வராது. அதனால் இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ரூம்குள்ளே பூச்சி வேலை பண்ண ஒரு ரூமில் ஹீட் அதிகமாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். பட் அதே ஜிப்சம் பிளாஸ்டரிங் பண்ண அந்த ரூமில் நீங்கள் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த ரூமில் டெம்பரேச்சர் வந்து ஒரு 3 to 4 டிகிரி செல்சியஸ் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போதும் வந்து அந்த ரூம் ஈஸியாக கூல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து நம்மளுக்கு பில்லிங் அமௌண்ட்டில் கொஞ்சம் மிச்சமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக பண்ணுற பூச்சி வேலையை கம்பேர் பண்ணும்போது, இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங் யூஸ் பண்ணி பண்ணும்போது, அதில் இந்த ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து அக்கர் ஆகிறதில்ல. என்னென்னா, இப்போ நம்ம சிமெண்ட் அண்ட் சாண்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது வந்து, அதில் வந்து அந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அந்த உள்ளே நடக்கிற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால வந்து ஸோ ஒரு ஹீட் எவால்வ் ஆகும். ஸோ அது ஈவன் தோ நம்ம ப்ராப்பர் க்யூரிங் பண்ணியிருந்தாலுமே கூட, நம்மளுக்கு வந்து நாளடைவில் வந்து சின்ன சின்ன இந்த ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் வந்து அக்கர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து இந்த ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து வர்றதுக்கான வாய்ப்பே நம்மளுக்கு சுத்தமாக கிடையாது. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங்கை நம்ம எங்கெல்லாம் டேம்ப்னஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடங்கள்ல யூஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நம்ம வீட்டோட பாத்ரூம் சுவர்களில் இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. தென் நம்ம வந்து வீட்டுக்கு வெளிப்புறமாக எக்ஸ்போஸ்டு கண்டிஷனில் இருக்கிறதுனால வந்து வெளிப்புற சுவர்களுக்கு வந்து இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங் ப்ரிஃபர்டு கிடையாது. ஏன்னா மழை பெய்யும். ஸோ அப்போ வந்து இது வந்து அந்த தண்ணியை உறிஞ்சி அந்த டேம்ப்னஸை ரீட்டைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வெளிப்புற சுவர்களுக்கு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. இன்னர் வாலில் மட்டும் வந்து இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங்கை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்போ இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங் என்ன மாதிரி சுவர்களில் யூஸ் பண்ணலாம்னா, நம்ம செங்கலில் யூஸ் பண்ணலாம். தென் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம்னா அது மேலேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். சாலிட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறோமா அது மேலேயும் பண்ணலாம். தென் போரோத்தம் பிளாக்ஸ், இன்டர்லாக் பிளாக்ஸ், ஏரகான் பிளாக்ஸ், ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங் நம்ம அப்ளை பண்ணி பண்ணலாம். இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங் பண்ணும்போது க்யூரிங் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும். ஜிப்சம் பிளாஸ்டரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம க்யூரிங்கே தேவையில்லை. நம்ம கன்வென்ஷனலாக பண்ணுற இந்த பூச்சி வேலையில் மணல், சிமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுற பூச்சி வேலை பார்த்துட்டிங்கன்னா, ஸோ அதை முடிச்சுட்டு ஒரு 7 to 10 டேஸ் வந்து நம்ம வந்து க்யூரிங்க்காக ஒரு டைம் பீரியட் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ கண்டிப்பாக அந்த டைம் பீரியடில் நம்ம க்யூரிங் பண்ணணும். பட் இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங் பொறுத்த வரைக்கும் 72 ஹவர்ஸ், அதாவது ஒரு 3 நாளில் வந்து நம்மளுக்கு வந்து டோட்டலாக செட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பெயிண்டிங் ஒர்க் பண்ணலாம். பட் இந்த அப்ளை பண்ணி கொடுக்குறவங்க சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த 3 டேஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் அந்த சர்ஃபேஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபுல்லாக ட்ரையாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் பண்ணுற மாதிரி பார்த்துக்கங்க. அப்போ வந்து ஸோ நீங்கள் வந்து ஒரு 4 to 5 டேஸ் கழித்து நீங்கள் டைரெக்டாக வந்து பெயிண்டிங் ஒர்க் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஜிப்சம் பிளாஸ்டரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டிலேயே வந்து இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ், ஸோ அங்கே பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங் இன்னர் பிளாஸ்டரிங்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கே தெரியும், இந்த அங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே வந்து 6,000, மோர் தென் 6,000 தான் எல்லா பக்கமுமே இருக்கும். ஸோ 6,000 to 15, 20,000, ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து போகிற அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங் தான் வைட்லி யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆல் ஓவர் தமிழ்நாடுமே வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங் இண்டிவிஜுவல் ஹவுசஸ்க்குமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். டைம் நம்மளுக்கு மிச்சப்படுத்த முடியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னரில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்குது நம்ம ஆர்டினரி பூச்சி வேலையை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் எல்லாம் நிறையா இருக்கிறதுனால தாராளமாக வந்து நம்ம பூச்சி வேலையை தவிர்த்துட்டு இன்னரில் வந்து நம்ம இந்த மாதிரி ஜிப்சம் பிளாஸ்டரிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பேசின விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட்
நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.